இதுல ஒரு கிட்டத்தட்ட நம்ம எபிசோட் வைஸா ஒரு லுக்க ஒரு எபிசோடா வச்சுக்கிட்டோம்னாலும் ஒரு 5 எபிசோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 எபிசோட், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 எபிசோட் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்ன் வந்து ஒரு கிரெசண்டோவா அப்படியே ரைஸ் பண்ணி அப்படியே அடுத்து பெருசா வளர்ந்து ஒரு இடத்துல முடிகிற ஒரு பேட்டர்ன் இதுக்கு பண்ண முடியாது. இது வந்து ஒரு வேவ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, லைக் எப்படின்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேவ் வரும், உங்களுக்கு ஒரு பீக் சீன் வரும், அடுத்து ஒரு நிதானம் இருக்கும், அந்த நிதானத்துக்கு அடுத்து ஒரு பீக் சீன் வரும். இந்த படத்தை அப்படிதான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமான்றப்ப அடுத்துன்னு ஏற்றிட்டே போக முடியாது. ஸோ இதோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்குன்றப்ப இதை எப்படி நம்ம இந்த 5 எபிசோட சீம்லெஸ்ஸாக மாற்ற போகிறோம், ஃப்ளோ அப்படியே போய்கிட்டே இருக்கணுன்றது தான் ஒரு மூடாக இருந்தது. ஸோ அது சேலஞ்சிங்காக இருந்தது. ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இதோட நாங்கள் ஒரு ப்ரெடிக்ட் பண்ண டியூரேஷன் வந்து 3 hours 24 minutes நம்ம கால்குலேட் பண்ணி. ஓகே, நாங்கள் ஷூட்லாம் முடிச்சு அதில் சில சீன்ஸ் எடுக்க முடியலை. ஓகே, எடுக்க முடியலன்னா நாங்கள் வந்து அந்த ப்ராசஸ்லேயே நமக்கு தெரியும்ல, இதுலேயே அது கன்வே ஆகிடுச்சு, இது எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால படம் வந்து ஒரு அப்படி இருந்தே 320 வந்தது. அதுக்கப்புறம் அது இப்போது ஒரு 1 hour அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இருக்க ஒரு வெர்ஷனாக ரெடி பண்ணோம்.